மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டி கொடுத்தபோது, திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்த பிறகு புதிய பேருந்துகள் வாங்கப்படவில்லை என்றும் பழைய பேருந்துகளைத்தான் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார். அவருக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்வது, புதிய பேருந்துகள் வாங்கப்பட்ட காரணத்தினால்தான் ஜனவரி 20ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 100 புதிய பேருந்துகளை இயக்கி வைத்தார்கள். அவர்கள் அந்த 100 புதிய பேருந்துகளை இயக்கி துவக்கி வைத்த பிறகு அதற்கு பிறகு 91 பேருந்துகள் ஓட்டத்திற்கு வந்திருக்கிறது. எனவே 191 பேருந்துகள் இப்பொழுது புதிய பேருந்துகள் ஓட்டத்திற்கு வந்திருக்கிறது. ஆட்சி பொறுப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்த நேரத்தில் கொரோனா உச்சத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் தொழிற்சாலைகள் இயங்கவில்லை. எனவே அப்பொழுது புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது அவருக்கும் தெரியும். எனவே அந்த கொரோனா காலத்திற்கு பிறகாக புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கி 2000 பேருந்துகள் வாங்குவதற்கான டெண்டர் முழுவதும் விடப்பட்டுவிட்டது. அதேபோல் ஜெர்மன் வங்கியான KfW நிதி உதவியுடன் பேருந்துகள் 2000 பேருந்துகள் வாங்குவதற்கான நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு அதிலும் பாதிக்கு மேல் டெண்டர் விடப்பட்டிருக்கு. மீதி டெண்டர் நடைமுறையில் இருக்கிறது. அந்த பேருந்துகளும் வர இருக்கிறது. இது இல்லாமல் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 100 மின்சார பேருந்துகள் வாங்குவதற்கு இப்பொழுது டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பேருந்துகள் முழுவதும் படிப்படியாக போக்குவரத்து தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து வந்து கூடு கட்டி பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. அதில் முதற்கட்டமாகத்தான் 100 பேருந்துகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது வாங்கிய பேருந்துகள் வெறும் 3600. அந்த 3600 இல்லாமல் கூடுதலாக ஜெயலலிதா காலத்தில் வாங்கியது போல அவர் 10,000 பேருந்து வாங்கியிருந்தால் கூட இன்றைக்கு இவ்வளவு சிரமம் இல்லை. இந்த நிலையை ஏற்படுத்தியவர் அவர். ஆனால் இதை ஏற்படுத்திவிட்டு இன்றைக்கு விமர்சனம் செய்கிறார். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை குறித்தும் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆசியாவிலேயே மிக சிறந்த ஒரு பேருந்து முனையமாக அந்த பேருந்து முனையம் அமைந்திருக்கிறது. இதனை பல்வேறு பத்திரிகைகளும் பாராட்டி கொண்டிருப்பதை அவரும் அறிவார். அவருக்கு அதில் சந்தேகம் இருந்தால் அவர் வருவதற்கு நேரம் அளித்தால் நானும் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைகின்ற துறையான CMDA துறைக்கான அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு அண்ணன் சேகர்பாபு அவர்களும் அவரை நேராக அழைத்து கொண்டு போய் அந்த பேருந்து முனையத்தில் என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். முடிச்சூர் ஆமணி பேருந்து நிறுத்தம் தயாராகிற வரை இந்த கோயம்பேட்டை சுற்றி இருக்கிறதோ அல்லது சென்னை நகருக்குள் எந்த இடத்திலும் அவர்கள் பணிமனை இருந்தால் அந்த பணிமனையிலிருந்து அவர்கள் பேருந்தை பராமரித்து இயக்கலாம் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். அதை வைத்துக்கொண்டு ஏதோ கோயம்பேடு பேருந்து நிலையம் மீண்டும் இயங்கலாம் என்பது போல ஒரு தவறான கருத்து சித்தரிக்கப்படுகிறது. மாண்புமிகு நீதிமன்றத்தை பொறுத்தவரை அவர்கள் வழங்கியிருக்கின்ற கருத்து என்பது கோயம்பேடு பேருந்து நிலையம் இயங்கும் என்பது கிடையாது. இந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தங்களுடைய சொந்த பணிமனையிலிருந்து இயக்கிக் கொள்ளலாம் என்பதுதானே ஒழிய அதுதான் 300க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் இன்றும் அங்கேதான் நிறுத்தத்தில் நிறுத்தியிருக்கிறார்கள், அங்கிருந்து தான் இயக்குகிறார்கள். அதே போல் மற்ற ஆம்னி பேருந்துகள் தங்களுடைய பணிமனைக்கு போனாலும் கிளாம்பாக்கம் வந்துதான் இயங்க வேண்டும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. அவர்களும் அப்படித்தான் இயக்குகிறார்கள். எனவே கிளாம்பாக்கத்தை பொறுத்தவரை முழு செயல்பாட்டில் இருக்கிறது, எந்த குறைபாடும் இல்லை.